ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் திவாலி பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 2 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம் திவாலி பர்ச்சேசிங்காக. ஸோ லேடிஸ் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பட்டு சாரீ மட்டும் ராஜ்மஹாலில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ராஜ்மஹாலுக்கு போயிட்டோம். மார்னிங் ஒரு 10 o'clockலாம் கடைக்குள்ளே போயிட்டோம். அப்போவே பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்தது. நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகிடுச்சு. கலெக்ஷன்ஸ் நிறையா போட்டிருக்காங்க, பட் எதை எடுக்குன்னு தெரில, கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ ஆளுக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம், ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. எங்களால் ஒரு லெவலுக்கு மேலே நிற்க முடியல. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சில சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அந்த சாரீஸோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த திவாலி பர்ச்சேசிங்க்கு நாங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லுமே லேடிஸ் வேர் தான். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாப்பா ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது என்னோடய பிரதரோட டாட்டர் குட்டி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தீபாவளி இது தான். பிறந்து 5th month நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு ரஃப்யூஸ்க்கு ஒரு ஃப்ராக்கும் ஒரு பட்டுப்பாவோட சட்டையும் எடுத்தோம். ஸோ இந்த ஃப்ராக் ரஃப்யூஸ்க்கு எடுத்தது 240 rupees. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இதோட கலருமே பார்த்திங்கன்னா க்ரீம் கலர்னு சொல்லுவாங்க, ரொம்ப பேலாக இருக்கும். ஸோ பேபிஸ்க்கு இந்த மாதிரி கலர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பட்டுப்பாவோட ஒன்று எடுத்தோம் ராஜ்மஹாலில். ஆக்சுவலாக பட்டுப்பாவடெல்லாம் 6 மாதத்துக்கு மேலே தான் போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. பட் இது 6 மாதத்துக்கு மேலே போடக்கூடிய பட்டுப்பாவடை தான். ஆனால் இந்த சைஸுமே பார்த்திங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் போடுற மாதிரி பிக்காக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சைட்லலாம் நிறையா பிடிச்சி அடிச்சுட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போட முடியும். ஸோ அப்படி தான் போட போகிறோம். இந்த டாப்க்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே கை அட்டாச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த டாப்க்கு ப்ளூ கலர் பாவடை. இந்த பட்டுப்பாவோட சட்டையோட ரேட் பார்த்திங்கன்னா 725. சின்ன சைஸில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இல்லை. ஸோ அங்கே இருந்த 2-3 கலர்ஸில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நாங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணோம். பாப்பாவுக்கு பிறந்தப்பே நிறைய ட்ரெஸ் வந்தனால நாங்கள் லிமிட்டாக இப்போ 2 ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு என்னோடய அக்கா பொண்ணு +1 படிக்கிறா. அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம், அதை இப்போ காமிக்கிறேன். எல்லாருக்குமே ராஜ்மஹாலே முடிச்சிட்டோம். வேறு எந்த கடைக்குமே இந்த தடவை போகலை. இந்த ட்ரெஸ் பாருங்கள், இதோட ரேட் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். 1260 rupees. இது ஒரு ஃப்ராக் மாடல் சுடிதார்னு சொல்லலாம். இதுக்கு ஷால், பேண்ட், அப்புறம் ஒரு ஓவர் கோட் வேறு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஓவர் கோட். டாப் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஓவர் கோட் போட்டுக்கலாம், ஷால் போட தேவையில்லை. ஆனால் அந்த ஓவர் கோட் நெட் டைப்பில் தான் இருந்தது. அப்புறம் பேண்ட்டில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. ஷாலும் பார்த்திங்கன்னா நெட் டைப்பில் தான் இருந்தது. ஸோ இதோட டாப் தான் இருக்குதுலே ரொம்ப ரொம்ப கிராண்ட். பாருங்கள், ஃபுல்லுமே மிரர் ஒர்க் ப்ளஸ் எம்ப்ராய்டரி. ஹேண்டு பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். பட் ஓவர் கோட் போடும்போது நமக்கு ஹேண்டு தேவைப்படாது. ஓவர் கோட் போடலைன்னா தேவைப்படும். அதே மாதிரி ஃப்ராக்கோட இன்சைட் பார்த்திங்க அப்படின்னா 5 to 6 லேயர்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. கிளாத்து, ஒரு நெட்டு, அப்புறம் ஒரு சாஃப்டான கிளாத்து, இந்த மாதிரி ஒரு 5 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டாப் நெட் டைப்பில் இருக்கனால உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கொடுத்துருக்கனால டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியவே தெரியாது. பார்க்கவே ரொம்ப கிராண்டான ஒரு மிரர் லுக் எம்ப்ராய்டரி ஃப்ராக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா இது ஒரு சுடிதார் டாப்னு சொல்லலாம். இந்த ரேட்டுக்கு ஓரளவு சுடிதாரில் ஒர்க் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு சாரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய அத்தைங்களுக்கு 2 சாரீ எடுத்திருக்கோம், 2 பேருக்கு. ஸோ அதை காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு ரேட் காமிச்சிட்றேன். 580 rupees. இதோட கலர் பார்த்திங்கன்னா மரூன் கலர். ஸோ பார்க்கவே உங்களுக்கே தெரியும், நல்லா கிராண்ட் லுக்காக இருக்க மாதிரி இருக்குது. கட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரேட் 580 rupeesக்கு ஓகே தான். அதே டைப்பில் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் மாதிரி ஒன்று எடுத்திருந்தோம். டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இதில் 4 கலர்ஸ் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணது மெரூனும் அந்த க்ரீன், இந்த 2 சூஸ் பண்ணியிருக்கோம். டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இதோட ரேட்டுமே சேம் ப்ரைஸ் 580 rupees. ஸோ நான் இந்த க்ரீனை மட்டும் இப்போ உடச்சி காமிக்க போகிறேன்.
ஏன்னா இது நம்ம கிஃப்டாக அவங்களுக்கு கொடுக்கும்போது எல்லாத்தையும் உடைக்க வேணாம்னு தோணுச்சு. ஸோ ஒன்று மட்டும் நான் உடைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மேலே வந்து ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாதிக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்காக வர்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த கிராண்ட் ஒர்க்காக இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் வந்து இதோட முந்தி. ஸோ உங்களுக்கு உள்ளே காமிச்சா புரியும். ஆக்சுவலாக அந்த வெளியில் இருக்குது பார்த்திங்களா அந்த கிராண்ட் ஒர்க், அது வந்து முந்தி. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் கொடுத்து ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து சாரீக்கும் ப்ளவுஸ்க்கும் கலர் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. மற்றபடி சாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கும். ரேட் 580 ருபீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சாரின்னு சொல்லலாம். ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, ஒர்க்குமே இருந்துச்சு. இந்த 2 கலர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சேம் இதே டைப்பில் அந்த சாரீ இருக்கனால நான் அதை ஓப்பன் பண்ணலை. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சாரீஸ் பார்த்துடலாம். இதில் ஒரு 3 சாரீ இருக்குது. ஒவ்வொன்றா இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாரீ பார்க்கலாம். இந்த சாரீ தான் எங்கள் அம்மாவுக்கு எடுத்தது, பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷனில். ஸோ கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ரேட் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். 1590, அதாவது 1600ன்னு வச்சுக்கோங்க. ஸோ சாரீஸ் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா கலம்காரி டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சைடு வந்து பார்டர் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா யானை, குதிரை அந்த மாதிரி கலம்காரி டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு சைடு வந்து சேம் யானை குதிரை படம் தான், பட் பார்டர் சின்னதாக இருக்குது. ஸோ பாடி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இந்த பிங்கிஷாக இருக்குது பார்த்திங்க, இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து முந்தி. ஸோ உள்ள ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன டிசைன்ஸ்னால் பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மயில் மாதிரி, சின்ன குருவி மாதிரி, அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. ப்ளவுஸு முந்தி மட்டும் பாருங்கள். இதுதான் இதோட ப்ளவுஸ் அண்ட் பல்லு. இது ரெண்டும் வந்து இந்த மாதிரி பார்டருக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் வித் பிங்க் ரெண்டு மிக்சிங் ஆகி ஒரு மாதிரி ஷேடிங்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து சாஃப்ட் சில்க்கும் கூட. இதை நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி நம்ம நல்லா கட்டினோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்டிஃபாலாம் இல்லை, கட்டினா நம்ம உடம்பு ஒட்டி தான் இருக்கும். ஸோ இதோட ஃபுல் வியூ பாருங்கள், இப்படி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு புடவை பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேக்கிங்கில் வந்து ஒரு 3 சாரீ இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரெட் கலர் சாரீ, க்ரீன் கலர் சாரீ, அப்புறம் ப்ளூ கலர் சாரீ. நம்ம RGBன்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட் க்ரீன் ப்ளூ, அந்த டைப்பில் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப சாஃப்ட் சில்க். இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் சாரீ காமிச்சிட்றேன். இது வந்து என்னோடய அக்காவுக்கு எடுத்திருக்கோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 980 ருபீஸ். இந்த டைப் சாரீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டான சில்க். அதாவது நமக்கு கட்டினா ஸ்டிஃபாலாம் இருக்காது. நம்ம உடம்பை ஒட்டி பூனம் சாரீ கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதோட லுக் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு சாரீ லுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ட்ரை வாஷ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல்லும் பார்த்திங்கன்னா கிராண்டாக நம்ம வந்து மேரேஜ் சாரீ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸில் கொஞ்சம் ஷேடிங்கான கலர், கோல்டன் மிக்சிங் அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லும் பார்த்திங்கன்னா காப்பர் அண்ட் சில்வர் மிக்சிங்கில் ஜரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாடி ஃபுல்லுமே வந்து சேம் கேப்பே இல்லாமல் இந்த டிசைன்ஸ் தான். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி சாரீஸ்க்கு. இதோட வியூ பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்ரீன் கலர் சாரீ பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் கலர் எனக்காக எடுத்தது. இதுவும் சேம் ரேட் தான், 980 ருபீஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெட்டும் இந்த க்ரீனும் சேம் டைப் தான். கிளாத் எல்லாமே, டிசைன்ஸ் மட்டும் வேறு. ஸோ இந்த க்ரீன் வந்து டார்க் க்ரீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கேயுமே கேப் கிடையாது, ஃபுல்லுமே டிசைன் தான். பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா பெருசாக சில்வர் ஜரியில் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஃபுல்லும் பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி, பார்டருக்கு மட்டும் சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரீ ஃபுல்லுமே வந்து எங்கேயுமே கேப் இல்லாமல் ரொம்ப சின்ன சின்ன ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட முந்தியுமே பார்த்திங்கன்னா நல்ல மைனூட்டாக நிறைய டிசைன்ஸ் இருக்குது.
ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ். இது வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். கட்டணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். இது டார்க் கலருங்கிறனால வீடியோவே வந்து ஒரு மாதிரி டார்க்காக தான் தெரிஞ்சது இந்த சாரீக்கு மட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் சாரீ பார்த்துடலாம். இது வந்து என்னோடய ப்ரோ ஒய்ஃபுக்கு எடுத்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1320 rupees. ஸோ இதோட கிளாத் டைப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு மாதிரி சாரியில் வந்து பெருசாக நிறையா டிசைன்ஸ் இல்லை, சிம்பிள் தான். பட் இந்த கட்டணும் அப்படின்னாலே கிராண்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லுமே வந்து அந்த ஜரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க டிசைன்ஸை கம்மி பண்ணிவிட்டு ஜரி ஒர்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து ஸ்டோன்ஸ் வந்து பேட்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அந்த கர்வ்டு லைன்ஸ் தான். இதோட ப்ளவுஸ் பாருங்கள், இதுதான் இதோட ப்ளவுஸ். அதே மாதிரி இதோட பல்லு பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கோல்டன் ஜரியில் இருக்குது. ஸோ இதில் வந்து பெருசாக டிசைன்ஸ் அதிகமாக வந்து சாரீஸில் கொடுக்கல. பட் சாரியே வந்து கிராண்டாக இருக்க மாதிரியான ஒரு சாரீ. இது கட்டணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக தெரியும். ஜுவல்ஸ் நம்ம கம்மியாக போட்டாலே போதும், அந்தளவு கிராண்டாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் எனக்கு ஒரு பிளாக் சாரீ தனியாக எடுத்தேன். ஸோ அதை நான் காமிச்சிட்றேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட் கலர் பிளாக்லேயே நிறைய டிசைன் சாரீஸ் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நாள் வந்து பிளாக்கில் வந்து காப்பர் ஜரி அல்லது ரெட் கலர் பார்டர் வச்சு எடுக்கணும்னு ஆசை. ஸோ நான் நினச்ச மாதிரி அங்கே ஒரு சாரீ பார்த்தேன், உடனே எடுத்துட்டேன். இதோட ரேட் நான் காமிச்சிட்றேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 720 rupees. இந்த சாரீ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருக்கும். ஸோ அதிகமாக டிசைன்ஸ் கச்சகச்சன்லாம் கொடுக்கல. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்னு சொல்லலாம். சாரீமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப ஸ்டிஃபாலாம் இல்லை. ஸோ உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பாடி ஃபுல்லும் வரக்கூடிய ஃப்ளாரல் டிசைன்ஸ். இது வந்து பல்லுவில் வரக்கூடிய டிசைன். அப்புறம் இதோட ப்ளவுஸ் காமிக்கிறேன். இதுதான் இதோட ப்ளவுஸ் பார்ட்டு. அதாவது ஒரு ஹனி கலரில் பிளாக் ஸ்ட்ரைப்டு லைன்ஸ் இருக்குது. ஸோ காப்பர் ஜரி வந்து இப்போ வந்து ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சது, அதனால் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எடுத்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வழக்கமாக போகக்கூடிய அஜந்தா டெக்ஸில் போயிட்டு கொஞ்சம் நைட்டிஸ், இன்னர்வேர்ஸ் இதெல்லாம் வாங்கினோம். ஸோ அந்த நைட்டிஸ் கலெக்ஷன் மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். இந்த அஜந்தா டெக்ஸ் எங்கே இருக்குது, அந்த கடையோட ரிவ்யூ எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் எடுத்து. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே வந்து ரேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கும். நைட்டிஸுமே கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5 நைட்டி எடுத்திருந்தோம். இந்த நைட்டிஸில் பார்த்திங்கன்னா ஜிப் வச்ச மாடல் எல்லாமே 250 rupees, மற்றதெல்லாம் 220 rupees. ஸ்டார்டிங் 180 கூட வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்ரெடி அவங்களுடைய கடையை பற்றின ரிவ்யூ வீடியோ லிங்கையும் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைனலாக வந்து என்னோடய அக்கா பொண்ணுக்கு 2 டாப் வாங்கினேன், அதை மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த டாப் பார்த்திங்கன்னா வெறும் 150 rupees தான். ராஜ்மஹால் போயிட்டு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஷாப், வெளியில் பார்த்திங்கன்னா 150 rupeesன்னு எழுதி போட்டிருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, ரஃப்யூஸ்க்கு எதுவும் செட் ஆகுமான்னு பார்க்கலான்னு போனால் 150க்கு ஓகே தான். ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் 150க்கு ஏற்ற ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம். இந்த ஷாப்போட நேம் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். அவங்க கொடுத்த கவர்லேயுமே வந்து எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை, ப்ளைன் கவராக இருந்தது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா அந்த கடையோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். சும்மா ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு இந்த டாப்ஸ் ஓகே தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்கின எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும். ராஜ்மஹாலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 11,000 to 12,000 கிட்ட பில் வந்தது. ஸோ மினிமம் 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பேக் கொடுக்குறாங்க. 20,000 பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு சூட் கேஸுன்னு சொன்னாங்க. இது வந்து ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. வெளியில் வந்து அந்த கிளாத் நல்லாயிருக்கு, மற்றபடி வந்து ஜிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்குது. 2-3 தடவை இழுத்தாலே போயிடும். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு லெதர் மாதிரி ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவுமே ஸ்டிச்சிங்லாம் போடாமல் தனியாக வந்துருச்சு. ஜஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கணுன்றக்காண்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து இதில் வந்து நிறையா துணியெல்லாம் வச்சு எங்கேயுமே எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. ஜிப்பு வந்து நீங்கள் தனியாக வெளியில் செப்பரேட்டாக மாட்டினீங்கன்னா வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, மற்றபடி வந்து சும்மா ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய திவாலி பர்ச்சேசிங்கை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுடைய பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த திவாலியை ரொம்ப சேஃபாக நல்லா ஸ்வீட்டாக கொண்டாடுங்க.
என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம பிரிட்டி கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.